வணக்கம் நண்பர்களே. கனிமொழி எம்பி, திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பி ஒரு பிரபல பத்திரிகையினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்பொழுது நேர்காணல் செய்கிறார்கள். அந்த பத்திரிகை அலுவலக நிருபர்களும் இவர்கள் ஒரு கலந்துரையாடல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம், நேர்காணல் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறனால அது கலந்துரையாடல். அதில் அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கப்படும் ஒரு கேள்வி, நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தீர்களா? சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவர் ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அப்போது அவங்க சொன்ன பதில், எனக்கு அப்படி அரசியலுக்கு வரும் எண்ணமே கிடையாது. ஆனால் அப்பா சொன்னால் பெண் பிள்ளைகள் தட்டமாட்டார்கள் இல்லையா, அதனால் எங்கள் அப்பா சொல்லி தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அரசியல் கொண்டு நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்கிறார்கள். இன்று வரை நான் சாதிக்க நினைக்கும் விஷயங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் சாதித்தது சிலவைகள் இருக்கிறது. இதுதான் அவருடைய பதில். ஏனென்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு தொகுதியினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதியாக அவர் பங்கேற்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை பேசி நான் செயல்படுத்தி கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு குலசேகரப்பட்டினம் ஏவுகணை ராக்கெட் ஏவுகணை தளம், அது மாதிரி சில விஷயங்களை நான் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றும் கல்வி மாநில பட்டியலில் வர வேண்டும் என்ற என்னுடைய ஆசை நிறைவேறாமல் இருக்கிறது. இது போன்ற சிலவைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு பிடித்த பெண் தலைவர்கள் யாருன்னு கேட்டவுடனே நான் ருவாண்டா நாட்டுக்கு போயிருந்தேன். இந்த நாட்டில் அதிகமான பெண் எம்பிக்கள் இருந்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்றாரு. அப்போது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஜெயலலிதாவும் எனக்கு பிடிக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் பல தடைகளை கடந்து அவர் தலைவராக வந்தார், முதலமைச்சராக வந்தார். அந்த அடிப்படையில் எனக்கு ஜெயலலிதாவை பிடிக்கும் என்று சொல்கிறார். சரி, தொடர்ந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கதாக நம்புகிறீர்களா அப்படின்னு சொன்னால், இல்லை, பெண்கள் அத்தனை எளிதாக அரசியலிலோ சமூகத்திலோ பொது வாழ்விலோ எங்கேயுமே அவ்வளோ சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கிறார். இவர் மறைமுகமாக அல்லது நேரடியாகவே அவருக்கு சார்ந்திருக்கும் கட்சியிலே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படவில்லை, ஒரு பிரதிநிதித்துவம் அவ்வளோ முக்கியத்துவமாக இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு தெரியல. ஏன்னா சமீப காலமாக கனிமொழியின் ஆதரவாளர்கள் அத்தனை எளிதாக திமுகவிற்குள் செயல்பட முடியவில்லை. கனிமொழியை ஓரங்கட்டும் வேலைகளும் நடந்து வருவதாக நான் என்னுடைய சேனலில் பதிவிட்டிருக்கேன். தொடர்ந்து நாம் செய்திகளை பகிர்ந்து கொள்வோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் சேரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.